உங்களை நினைச்சா என்னால சிரிப்பு அடக்கவே முடியலமா. அட கடவுளே, ஒரே மாதிரி 2 பேர் இருப்பாங்களா? அவன் முகத்துல ஒரு மச்சம் மட்டும்தான் குறையா இருந்தது. என்னோட அப்பா அழக நல்லா ரசிக்க கூடியவர்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏண்டா டேய், வெக்கமா இல்ல? சொந்த அப்பாவை போய் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன் அப்படி சொல்றீங்க? நிலா வெளிச்சத்துல இந்த பெரிய வீட்ல வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணோம்ல. இளங்காத்து வீசும்போது போதும், எனக்கு தூக்கம் வருது. அப்பாக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். தம்பி, விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணாத இந்த வீட்ல எதுக்காகப்பா நீ வந்திருக்க? அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. போயிடுப்பா, போயிடு. அம்மா, 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 அம்மா. அம்மா, 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 டீச்சர், என்னாச்சு டீச்சர்? அது ஒன்றும் இல்லை. நான் அந்த அரண்மனை வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். நிர்மலாட்டு இறந்தும் கூட டீச்சர் இன்னும் வரலையேன்னு நான் நினச்சிட்டே தான் இருந்தேன். அது வந்து மனசுக்கு பாரமாக இருந்துச்சு. வரணும்னு தோணலை. என்ன விஷயம் டீச்சர்? நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிதான் வினயன் இங்கே வந்தான். அவனை இங்கே வரவழைச்சு பலி கொடுத்துட்டோமோன்னு தோணுது. டீச்சர், நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இருந்தாலும் நடந்த இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இந்த தாயத்தை என் பொண்ணுக்கு அந்த சக்கரப்பணி தான் கொடுத்தாரு. என் பொண்ணு இதை கட்டிக்க மறந்துட்டா. இனிமே இது ஒன்னை விட்டு அகலக்கூடாது. இப்ப எனக்கு என் பேர பிள்ளை தவிர யாரும் இல்ல. சரி பாட்டிமா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க தான் இவன் கூடவே இருக்கோம்ல. சரிப்பா. ராகவண்ணா. யாரு? அட யாருப்பா? வினய் தம்பியா? என்ன விஷயப்பா? என்ன திடீர்னு வந்திருக்க? வா, உள்ள வா. வா. இருக்கட்டும். ராகவண்ணன் கடை வரைக்கும் போயிருக்காருப்பா. கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆமா, என்ன விஷயம்ப்பா? இல்ல, நாங்க ஒரு 3-4 பேரு கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறோம். சமையல் பண்ணி கொடுக்க யாராவது ஆள் இருக்காங்களான்னு ராகவண்ணனை பார்த்து கேட்கலான்னு. அட என்னப்பா அப்படி சொல்லிட்ட? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். அது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம கஷ்டம்? ஐயோ, இதுல என்ன கஷ்டம்? அந்த வீட்ல இருந்து வர வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ என்னப்பா எங்களுக்கு அண்ணியம்மா? நீ போப்பா, நான் கொடுத்து அனுப்புறேன். வினய் தம்பி, இவர் யாரு? இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஜோ. ஷார்ட்டா நாங்க இவனை ஜோன்னு தான் கூப்பிடுவோம். உனக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கே. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா சாப்பிட்டுட்டே போலாம். சுட சுட மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. காரியம் முடியற வரைக்கும் நான் மீன் குழம்புலாம் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுவல. நான் ராதாக்கா கையால சமைச்ச சாப்பாடையும் மீன் கறியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து போவேன். நீ போடா, போ போ போ. சீக்கிரம் வந்துடுறா. தம்பி, உள்ள வந்து உட்காருப்பா.
குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. நீ சாப்பிடுவியா? கண்டிப்பா, அதுக்காக தானே பரிமாறுங்கன்னு சொன்னேன். மீன் குழம்பு இல்லப்பா, மத்த விஷயம். அதான் அந்த மேட்டர். ஓ அதுவா? அத போய் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி வா உள்ள போ.